This conference will now be recorded. Okay, hi guys. இந்த வெபினார்ல வந்து நம்ம எப்படி உங்களோட பிசினஸ் இல்ல உங்க பேஜ்க்கு வந்து எப்படி நீங்க ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So let's get started. Okay. இன்னைக்கு டாபிக் இதுதான். அண்ட் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து நீங்க இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா பிசினஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா சாட்ல வந்து எஸ் அப்படின்னு அமுக்குங்க. ஓகே, ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் பத்தி நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஓகே, இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் இதுல வந்து நம்ம வீடியோ போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படியும் வந்து நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். இது எப்படின்னா இங்க வந்து அதுக்கான இது இருக்கு ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல்ல இருக்கிற டாப் ரைட் கார்னர்ல இருக்க ஐக்கானை நீங்க அமுக்குனீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். அதுல வந்து நீங்க அக்கௌண்ட் நீங்க போகணும். அதுல கடைசியில இருக்கும் ஸ்விட்ச் டு பிசினஸ் அக்கௌண்ட். அது நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிசினஸ் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல பேஜ் வச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க உங்க பிசினஸ் கேட்டகரி, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு டன் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இப்ப வந்து நம்ம பெனிஃபிட் வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ப்ரொஃபைல் வச்சிருந்தோம்னா அதோட பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னா வந்து நம்மளால கான்டாக்ட் பட்டன் வந்து இது பண்ண முடியும். லைக் வந்து இமெயில் மீ இல்ல கான்டாக்ட் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளால இங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்க இண்டஸ்ட்ரி வந்து இங்க வந்து தெரியும், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்ற மாதிரி. தேங்க்ஸ் மியூட்ல போட்டதுக்கு. தென் வந்து உங்களோட பிசினஸ் இந்த இது ப்ரொஃபைல் படி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக் ப்ளூ பிரிண்ட். ஸோ அது வந்து ஒரு இன்டர்நெட் கம்பெனின்றனால அவங்க இன்டர்நெட் கம்பெனின்னு அவங்களது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இங்க இது வந்து எடிட் ப்ரொஃபைல்ன்றனால வந்து இது தெரியல இவங்களோட கால் டு ஆக்ஷன் லைக் கான்டாக்ட் பட்டன், இமெயில் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் ஆட் பண்ணலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா லிங்க் ஆட் பண்ணிருக்காங்க. லைக் இவங்க அட்ரஸ் இருக்கு. இப்போ உங்களோட இது வந்து லொகேஷன் பேஸ்ட் அப்படின்னா நீங்க இங்க உங்க அட்ரஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்க உங்க வெப்சைட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இங்க வந்து நீங்க ஸ்டோரியில கூட உங்க லிங்க் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டோரியில நீங்க ஆட் பண்றதுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் உங்க போஸ்ட் கூட. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு அட்வான்டேஜஸ் தான். இப்ப 100 ஃபாலோவர்ஸ்க்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க யார் உங்களை ஃபாலோ பண்றான்னு பார்க்கலாம். எந்த ஜெண்டர் ஃபாலோ பண்றாங்க, ஏஜ் குரூப்ல என்னென்ன ஏஜ் குரூப் இருக்காங்க, லொகேஷன்ஸ் வந்து என்னென்ன லொகேஷன், சிட்டி அண்ட் கண்ட்ரிஸ். அதுக்கடுத்து ஃபாலோவர்ஸ் வந்து இது எங்க இருந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் எங்க இருந்து ஃபாலோ பண்றாங்கன்ட்டு வந்து தெரியும். தென் இதுவும் வந்து நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியும். இது 100 ஃபாலோவர்ஸ் தேவை கிடையாது.
இந்த பிஃபோர் ஸ்கிரீன் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு 100 ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. சோ இப்ப இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆக்டிவிட்டி நீங்க எவ்வளோ டேஸ்ல வந்து ஆக்டிவா இருந்திருக்கீங்க, ப்ரொஃபைல் விசிட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, பிளஸ் வந்து எவ்வளவு பேருக்கு உங்க ப்ரொஃபைல் டிஸ்கவர் ஆயிருக்கு, உங்க போஸ்ட் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, என்கேஜ்மெண்டால எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, ஹேஷ்டாகால எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் உங்க லொகேஷனால வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸ்டோரிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பயோ பார்க்கலாம். உங்க பயோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். ஆக்சுவலி உங்க பயோ தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதுவா இருக்க போகுது. ஸோ உங்க பயோ நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மினிமலிஸ்டா சும்மா எல்லாம் கொச்ச கொச்ச நிறைய போடாம பண்ணலாம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் இப்ப தெரியுதா? தெரியலன்னா நோன்னு அனுப்புங்க, தெரியுதுன்னா எஸ்ன்னு அனுப்புங்க. ஓகே ஃபைன். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இது எப்படி டீடைல்டா பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க நேம் வந்து இங்க எழுதியிருக்காங்க. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அந்த கேட்டகரி இது. பிளஸ் அவங்களோட பயம் வந்து நீட்டா இருக்கு. ஸோ இவங்க என்ன வேலை செய்யறாங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. கால் டு ஆக்ஷன் இவங்க அவங்களோட வெப்சைட் இது இங்க கொடுத்துருக்காங்க. பிளஸ் நம்மளுக்கு கான்டாக்ட் பட்டன் இங்க இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பயோ. இது நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ வந்து இந்த பயோல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்க யாரு, என்ன பண்றீங்க, அது இவங்க வந்து ஒரு பெயிண்டர். சோ அது வந்து இவங்க இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட டார்கெட்டட் நீஷ் ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன நம்ம அப்புறமேட்டா பார்க்கலாம். நீஷ் ஆடியன்ஸ் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ் இருக்கும். லைக் இப்போ உங்க பிசினஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் நீங்க போடணும். இப்போ இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து இவங்களோட என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா வாட்டர் கலர் ஒர்க் ஷாப் வந்து இவங்க பண்றாங்க, பெயிண்டிங்ஸ் பண்றாங்க. அதுதான் அவங்களோட கீவேர்டை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட வெப்சைட் இல்ல பிளாக் அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அது இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லிங்க் பயோ. இப்ப ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா ஷாப்பபிள் இன்ஸ்டாகிராம் ஃபீடுன்னு இருக்கு. ஆனா அது இன்னும் இந்தியால வந்து இன்னும் அது வரல. சோ அத பத்தி நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். உங்க பர்சனாலிட்டி பத்தி நீங்க ஷேர் பண்ணல உங்க பயோல. இந்த சென்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பர்சன், எனக்கு வந்து ரெயின்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நீங்க போடலாம். அது உங்க விஷ் தான். அது வந்து உங்க பிராண்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். இதான் கால் டு ஆக்ஷன் மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இப்படிதான் ஒரு பயம் இருக்கணும்னு சொல்லிடு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட யூசர் நேம் வந்து வண்டர் ஃபார்ஸ். நீங்க வந்து வேற ஏதாவது யூசர் நேம் கூட கொடுக்கலாம். பட் வந்து ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு யூசர் நேம் கொடுத்தா நல்லா இருக்கும். லைக் ஒரு நிமிஷம். நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் இது வந்து எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். இது ஒரு இ ஷாப்பிங்காக நான் வந்து இது பண்ண ஒரு இன்ஸ்டாகிராம். சோ இது பாத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் ஆம்பி புட்டிக். ஏன்னா இது வந்து ஒரு க்ளோத் ரிலேட்டடான ஒரு ஜாப் மாதிரி நான் பண்றேன். சோ அதனால நான் வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு நேம் யூசர் நேம்ல வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி ஒரு பிளஸ். இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கௌண்ட்ல யூசர் நேம், லோகோ, பயோ அண்ட் லேஅவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம யூசர் நேம்ல இருந்து போலாம்.
யூசர் நேம் வந்து நான் என்னோட ஷாப் ரிலேட்டடா இங்க நான் வச்சிருக்கேன் புட்டிக் அப்படி சொல்லிட்டு. ஸோ யாராவது இப்போ வந்து புட்டிக் அப்படி சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட நேம் பாப்அப் ஆகும். பட் இப்போ என்னன்னா நான் இது இப்பதான் புதுசா ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பொட்டிக்ன்ற ஒரு நேம்ல வந்து இருப்பாங்க. இப்ப நீங்க இங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்க நிறைய பேர் பொட்டிக் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ரேங்க் ஆகுறது கஷ்டம். நெக்ஸ்ட் இங்க வந்து உமன் ஆக்சசரிஸ் இன் சென்னை. இது வந்து கீவேர்டு இங்க இருக்கு. என்ன கீவேர்ட்னா உமன் ஆக்சசரிஸ் சென்னை. சென்னை வந்து லொகேஷன் பேஸ்ட் ஒரு கீவேர்ட். உங்களோட நேம்ல வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப சென்னை அப்படின்னு யாராவது தேடினாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வரும். உமன் ஆக்சசரிஸ் அப்படின்னு போட்டா அதுல கூட நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ உமன் ஆக்சசரிஸ் போட்டா நிறைய பேர் வராங்க. இப்ப என்னோடது வந்து நான் இன் சென்னை அப்படின்னு கீவேர்டோட போட்டிருக்கனால நான் எதுவுமே பண்ணல இங்க பெருசா. ஆனா எந்த வந்து ஃபர்ஸ்ட் வருது அதுதான் வந்து கீவேர்டோட இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் வந்து லொகேஷன் பேஸ்ட் கீவேர்ட் பிளஸ் உங்க ப்ராடக்ட் எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோ அதை நீங்க உங்க நேமா போட்டீங்கன்னா உங்களது நீங்க எதுவுமே பண்ணாம வரும். பிளஸ் இது எந்த வந்து யூனிக்கா இருக்கு. யாருமே இந்த நீஷ்ல வந்து லொகேஷன் பேஸ்ட் கீவேர்டு போடாதனால இந்த ரேங்க் ஆகுது. ஸோ நீங்க அதே மாதிரி ஒண்ணு சர்ச் பண்ணுங்க. பிளஸ் இந்த பயோல வந்து நான் என்னென்னலாம் விற்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஜுவல்ஸ், க்ளோத்ஸ், ஹேண்ட்பேக், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம். இதுல வந்து எமோஜிஸ் ஆட் பண்ணிருக்கேன். அப்பதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்னு. நெக்ஸ்ட் இந்த பயோல நீங்க டிரான்ஸ்பரண்டா நீங்க போடலாம் உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ. டெலிவரி சார்ஜஸ், நெக்ஸ்ட் நீங்க பேடிஎம் பண்றீங்களா ஜிபே பண்றீங்களா அது போடலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்க ஸ்டோரியில பாத்துக்கோங்கன்னு போடலாம். அதுக்கடுத்து இங்க என் கால் டு ஆக்ஷன் வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் இது வச்சிருக்கேன். நீங்க மெசேஜ் பண்ணனா வந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து ஒரு ஃபில் பேஸ்ட் இது. இப்படிதான் இருக்கணும் ஒரு யூசர் நேம் ஒரு பயோ. இப்ப நம்ம லோகோ பார்க்கலாம். இப்ப லோகோ பாத்தீங்கன்னா இங்க கிளியரா இருக்கு. என்ன என்னோட பிராண்டோ அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த மாதிரிதான் இருக்கணும் ஒரு லோகோ. கொச்சன்னு இருக்கக்கூடாது. நீட்டா இருக்கணும். நீங்க லோகோ ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா canva.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க நீங்க எதுனாலும் நீங்க பண்ணலாம். லைக் லோகோ பண்ணலாம், சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ல நீங்க அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டோரி இருக்கு, போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கு, கவர் இருக்கு, இதுல லோகோ இருக்கு. ஸோ நீங்க லோகோ அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு டிஃபால்ட்டா நிறைய உங்களுக்கு தெரியும். இதுலயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய உங்களுக்கு மாடல் இருக்கும். அது நீங்க இப்ப இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தா அதுவே வந்துடும். லோட் ஆகுது. இதுல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நீங்க கலர் மாத்திக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் மாத்திக்கலாம், ஃபாண்ட் மாத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு கேமிங் இருக்கு இல்ல ஒரு ஃபுட்பால் டீமுக்கு வந்து இந்த லோகோ கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஃபாண்ட். இப்ப வந்து CRJ அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். லைக் ரொனால்டோட நேம் அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இங்க நிறைய வந்து உங்களுக்கு அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணலாம். இப்போ உங்க ஆன்லைன் பிசினஸ்க்கு வேணும்னா நீங்க இது யூஸ் பண்ணலாம், இல்ல இது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுவும் ஒரு விதமான ஒரு பெனிஃபிட் இருக்கு அந்த கேன்வால. இது இப்படிதான் வந்து லோகோ இருக்கணும். உங்க பிராண்ட வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப வந்து லேஅவுட்ஸ் பார்க்கலாம். லேஅவுட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நான் செலக்ட் பண்றேன் இந்த அக்கௌண்ட்ட. இப்ப இந்த இது நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு வந்து லேஅவுட்ஸ். இந்த இமேஜ் எப்படி அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்களோ அதுதான் நம்ம லேஅவுட்ஸ். ஸோ இவங்க வந்து நீட்டா இருக்கு. இவங்களது நிறைய பேருக்கு நீட்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப இந்த அக்கௌண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்லோ இன்டர்நெட். நிறைய பேர் வந்து ரொம்ப கொச்சன்னு கொடுத்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துட்டு அவங்க வந்து லே அவுட் பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. இப்ப இவங்களோட ப்ரொஃபைலே நீங்க பார்த்தா கூட எப்படி இங்க தெரியுது, இவளோட யூசர் நேம், இதுல வந்து அவரோட நேமும் இருக்கு. ஸோ டிஜிட்டல் வந்து இதுல வந்து ஒரு கீவேர்ட். அண்ட் இவரோட நேம்ல வந்து இவரோட இது போட்டிருக்காரு, அவரோட டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ யாரு இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணாலும் இவரது வரும். அதுக்கடுத்து இவர் என்ன வேலை செய்யறாரோ அவர் நீட்டா போட்டிருக்காரு. இவரோட வெப்சைட்டோட லிங்க் இது, கோர்ஸோட லிங்க், ஸோ பிராண்ட் அப்படின்னு இவரோட ஹைலைட்ஸ் வந்து எவ்வளவு நீட்டா இருக்கு இவர் ப்ரொஃபைல் பார்க்க. ஆனா இதெல்லாம் பார்த்தே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா கொச்சன்னு இருக்கு. ஸோ எப்படி வந்து இது மாதிரி இல்லாம நம்ம ஒரு லே அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து லே அவுட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. நம்ம காமனா 9 டைப்ஸ் ஆஃப் லே அவுட் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இந்த லே அவுட் வந்து இந்த மாதிரி இருக்கும், நீட்டா. எப்படின்னா சும்மா இந்த இமேஜஸ் மட்டும், நீட்டா இருக்க இமேஜஸ் மட்டும் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டயகனல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காமனான ஒரு இதுதான். ஸோ இட்ஸ் நாட் பிக் டீல். சரி, டயகனல் வந்து பார்க்கலாம். டயகனல் எப்படின்னா ஃபுல்லா டயகனல்ல வந்து எல்லோ கலர்னா எல்லோ கலர், கேர்ள்னா கேர்ள், மத்த எந்த இடத்துலயுமே யாருமே இல்லை. அண்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா காஃபி தான் ஃபுல்லா இந்த டயகனல், அது கீழே இருக்கிறது ஐஸ்கிரீம். அந்த மாதிரி டயகனல் போட்டுட்டு போறது. இந்த மாதிரி நம்ம ஒரு லே அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து மினிமலிஸ்டிக் லே அவுட் கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ், அதுக்கடுத்து அவங்களோட கண்டென்ட், அடுத்து ஒரு இமேஜ்ன்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, வைஸ் வர்ஸா. ஒண்ணு ஒயிட், ஃபுல்லா ஒயிட்ல போலாம், இல்லைன்னா நீங்க வந்து கலர் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து பிளாக் தீம்ல போயிருக்காங்க, இவங்க வந்து இந்த மாதிரி தீம்ல போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோ பை ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு ரோல வந்து ஃபுல்லா இமேஜஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்க கண்டென்ட் போடலாம். இதுவே நீங்க மாடலிங் இதுனா இந்த மாதிரி கூட போடலாம். உங்க இமேஜ் இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸ். லைன் இன் த மிடில். மிடில்ல மட்டும் உங்க கண்டென்ட் நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். சைட்ல ஒண்ணு அது ரிலேட்டடான ஒரு இமேஜோ இல்லைன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்டான இமேஜோ நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ரெயின்போ ஃபீட், இது வந்து கலர் ஓரியன்டான ஒரு லே அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோ, ஆரஞ்சு, ரெட், வயலட் அந்த மாதிரி கலர் வச்சு பிளே பண்ணி நீங்க வந்து போடலாம் ஒரு போஸ்ட். நெக்ஸ்ட் பார்டர். ஒண்ணு நீங்க ஒயிட் பார்டர் தீமா போடலாம், இந்த மாதிரி ஒயிட் வச்சு, இல்ல நீங்க பிளாக் போடலாம், இல்ல பிங்க், எது வேணாலும் நீங்க வந்து போடலாம். பசில், இது வந்து இப்ப ரொம்ப காமனான ஒரு லே அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்க ஆப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ப்ரிவ்யூன்றது இதுக்கான ஒரு ஆப். நீங்க இந்த ப்ரிவ்யூல கூட போய் இந்த மாதிரி நீங்க பியூட்டிஃபுல்லான ஒரு லே அவுட் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்ட், இது வந்து எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு இது. பார்டர் ஒயிட் பார்டர், நெக்ஸ்ட் வந்து பசில் லே அவுட். ஸோ நீங்க எந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம். இதுதான் 9 காமனான ஒரு லே அவுட்ஸ். ஸோ நீங்க யூஸ் பண்ணுனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு இந்த இதுல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து போலாம். நெக்ஸ்ட்ல இருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி நீங்க இது பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுதான் வந்து இதெல்லாம். பிசினஸ் அக்கௌண்ட், யூசர் நேம், லோகோ, பயோ, இது மூணுமே கரெக்டா இருந்தாதான் கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ நீங்க இது கொஞ்சம் உங்க கம்பெனி ரிலேட்டடா டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து 4 இது இருக்கு.
ஃபர்ஸ்ட் உங்க பிராண்ட் பத்தி பீப்புளுக்கு தெரியணும். அதுக்கடுத்து அவங்க வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணணும். அடுத்து எப்படி இந்த கஸ்டமர்ஸ்லாம் இப்ப அவங்க வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க உங்க ஃபாலோவர்ஸா. சோ அவங்கள வந்து எப்படி வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இந்த கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிற கஸ்டமர்ஸை எப்படி நீங்க தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ். நீங்க வந்து கரெக்டான ஒரு கீவேர்ட் வந்து அங்க யூஸ் பண்ணணும். கீவேர்ட் பிளேஸ் ஹேஷ்டேக் பிளேஸ் an important role in Instagram. ஸோ வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம்னா, உங்க பிராண்ட் ரிலேட்டடான ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ரிலேட்டட் இல்ல சர்வீஸ், நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் விற்கல அப்படின்னா ஏதாவது சர்வீஸ் பண்றீங்க, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர், வேர்ட்பிரஸ் ஃப்ரீலான்சர், அதெல்லாம் நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கேற்ற ஹேஷ்டேக். நெக்ஸ்ட் லொகேஷன் ஸ்பெசிபிக் ஹேஷ்டேக் கூட நீங்க இது பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நீங்க போஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஹேஷ்டேக் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேஷ்டேக்ல வந்து நீங்க பிராண்டட் ஹேஷ்டேக்னா உங்க பிராண்டுக்கு நீங்க இப்ப கிரியேட் பண்ணிக்கணும். என்னோட பிராண்ட் ஆம்வே புட்டிக்னா நான் ஹேஷ்டேக் அப்படின்னு அந்த ஆம்வே புட்டிக் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பிளஸ் தான். உங்க பிராண்ட் நேம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அந்த ஆம்பே புட்டிக்கே நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உமன்ஸ் ஆக்சசரிஸ் ரிலேட்டட், உமன் ஆக்சசரிஸ் போட்டுக்கலாம், மென்ஸ் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி வந்து உங்க பிராண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போடலாம். இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களுதுன்னா அப்ப வந்து அவங்க ஹேஷ்டேக் அவங்களோட கம்பெனி நேம் போடுவாங்க. நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. இப்ப இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிராண்டட் ஹேஷ்டேக். இது அவரோட நேம், அந்த நேம்லயே இருக்கு ஹேஷ்டேக். நெக்ஸ்ட் வந்து இந்த இல்யூஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் வந்து பிராண்டட் ஹேஷ்டேக். அடோபி எக்ஸ்டி, ஏன்னா அடோபி எல்லாமே ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹேஷ்டேக் தான் இவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இல்யூஸ்டார் எல்லாம் இது வந்து பிராண்டட் ஹேஷ்டேக். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் கேட்டகரி ஹேஷ்டேக் வந்து நம்ம பார்க்கலாம். இவரோடது என்ன நம்ம வந்து பார்த்தோம், இவரோட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டா. ஸோ வந்து இவர் பிளஸ் இந்த போஸ்ட் வந்து ஆக்சுவலி போட்டோஷாப் ரிலேட்டடான ஒரு போஸ்ட். ஸோ வந்து அவர் அது ரிலேட்டடா வந்து போட்டிருக்காரு. கிராஃபிக் டிசைன், கிரியேட்டிவ் ஏஜென்சி, இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்டான ஒரு ஹேஷ்டேக். அண்ட் லொகேஷன் பேஸ்ட் நம்மளுக்கே தெரியும், ஹேஷ்டேக் சென்னை, ஹேஷ்டேக் பீச், சென்னை பீச், அதெல்லாம் வந்து லொகேஷன் பேஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஹேஷ்டேக். இது ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து இது போட்டா போதும். மொத்த ஹேஷ்டேக் வந்து 30 ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ 15 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பிகினர் லெவல் அப்படின்னா உங்களோட பிராண்ட் ரிலேட்டடா ஒரு 5 எடுத்துக்கோங்க. உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடா ஒரு 5 எடுத்துக்கோங்க. அண்ட் லொகேஷன் பேஸ்ட் ரிலேட்டடா வந்து ஒரு 2 or 3 எடுத்துக்கோங்க. 13 to 15 இருந்தா போதும். அண்ட் இந்த ஹேஷ்டேக் வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கீவேர்டு டைப் பண்ண உடனே வரது வந்து சூஸ் பண்ணாதீங்க. லைக் இப்ப டிஜிட்டல் அப்படின்னு நீங்க போட்ட உடனே ஹையஸ்ட் வரும். ஸோ நம்ம ஹையஸ்ட் வந்து யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பிலோ 100லாம் இருந்தா நம்ம இவ்வளவு போட்டோம்னா இதுல 1000 பேர் வந்து போஸ்ட் போடுவாங்க. அதுல நம்ம வந்து தெரியாம போயிரும். இதுல இவ்வளவு பேர் போடுறாங்க, ஆனா இது டாப் போஸ்ட் 9 போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் இப்ப ரீசன்ட் அப்படி சொல்லிட்டு இதுலதான் நம்மளது இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து இதை விட கம்மி ஹேஷ்டேக்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளது டாப் 9ல வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதுதான் வந்து இங்க இந்த ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜியோட மெயின். இது பத்தி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த வெபினார்ல நான் உங்களை இன்வைட் பண்றேன். சோ இப்போ வந்து ரைட் ஃபில்டர் நீங்க யூஸ் பண்ணி, இப்போ நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா அதுவே கேட்கும் என்ன ஃபில்டர்னு.
சோ உங்களுக்கு வந்து என்ன ஃபில்டர் அந்த போஸ்ட்க்கு இதுவாகுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து போடுங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணும் கரெக்ட் டைம்க்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா எல்லாரும் சில டைம்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ஆக்டிவா இருக்க டைம். சோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். பண்ணா உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட போஸ்ட் அட்ராக்ட் ஆகி வந்து பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது நீங்க எப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு ஆக்சுவலி, ஸ்ப்ரவுட் சோஷியல். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க உங்களோட இது ரிலேட்டடா நீங்க பார்க்கலாம். இது வந்து ஃபேஸ்புக்கு இருக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு போய் பார்க்கலாம். இது வந்து காமனான ஒரு என்கேஜ்மெண்ட், குளோபல் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர்ஸ் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் லோவஸ்ட், அப்படியே டார்க் ஷேட் இருக்கிறது வந்து ஹையஸ்ட், லைட்டஸ்ட் ஷேட் வந்து லோவஸ்ட். ஸோ இவங்களே பெஸ்ட் டைம், worst டைம், டேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்க பிசினஸ் ரிலேட்டடாவும் இது இருக்கு. கன்சியூமர் கியூஸ் பேஸ்ட்னா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் மீடியா பேஸ்ட்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். எஜுகேஷன் பேஸ்ட்னா நீங்க இது ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் இதுல வந்து டைமிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து போஸ்ட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாவாங்க. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து நான் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட காம்படிட்டர்ஸோட ஃபாலோவர்ஸை நீங்க வந்து ஸ்டீல் பண்ணலாம். எப்படின்னா இப்ப உங்க காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க போஸ்டுக்கு நீங்க போய் அங்க எவ்வளவு பேர் வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க, அவங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்க போய் ஒண்ணு அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்க போட்டோக்கு லைக் பண்ணலாம், இல்ல அவங்க போட்டோக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க இந்த ஆர்ட் இருக்கு. சோ இங்க எவ்வளவு பேர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்களதுல நீங்க போய் ரேண்டமா இந்த போட்டோக்கு வந்து நீங்க லைக் பண்ணி வாவ் அப்படின்னு நீங்க ஒரு கமெண்ட் கொடுத்தாலே, இங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே இல்லை. இவங்க இப்பதான் போட்டிருக்காங்க 10 hours before. சோ நீங்க வந்து வாவ் நைஸ் ஆர்ட் அப்படின்னு போட்டா போதும். இவங்க அதை பார்த்தாங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கண்டிப்பா நம்ம ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. அவங்களோட இதுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவங்களோட லைக்கு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க வந்து. ஸோ உங்களோட பிசினஸும் உங்க காம்படிட்டர் பிசினஸும் சேமா தான் இருக்கும். நான் வந்து ரேண்டமான ஒரு பர்சன் செலக்ட் பண்ணேன். நீங்க வந்து உங்க காம்படிட்டரோட ப்ரொஃபைல்கே போய் அவங்களோட இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க அவங்க போட்டோக்கு லைக் பண்ணி வாவ் இட்ஸ் சோ நைஸ் அப்படின்னு அனுப்பிச்சாலே அவங்க உங்க காம்படிட்டரா ஃபாலோ பண்றாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் உங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணலாம். பீப்புள் வந்து ஒரு பர்சனல் கனெக்ட தான் வந்து இது பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து உங்களோட ஃபாலோவர்ஸா மாற 95% சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா பே பண்ணலாம். ஸ்பான்சர், இப்ப நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டுல இருப்பாங்க நிறைய பேர். நீங்க வந்து இப்போ க்ளோத்ஸ், ஜுவல்லரி அது விக்கிறீங்கன்னா அப்ப ஃபேஷன் டிசைன் மாடலிங் பண்றவங்களை வந்து நீங்க ஹையர் பண்ணி உங்க க்ளோத்ஸ் நீங்க வேர் பண்ணி அவங்களுக்கு போட்டோ வந்து போட வைக்கலாம். அவங்க ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க, ஆப்வியஸ்லி நீங்க பே பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்ட். அதுவும் வந்து அந்த மாடலிங் அவங்க பண்றவங்க வந்து 20K ல இருந்து 200K இருக்க பீப்புளா நீங்க பாருங்க. அதுவும் அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொஃபைல்ல வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஆப்வியஸ்லி ஓகே இந்த மாதிரி ஜாப்க்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட மத்த அக்கௌண்ட்ஸ் கூட நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், கொலாபரேஷன் பண்ணலாம். இப்ப என்னோட ஆம்பிபட்டிக்கும் நீங்க யாராவது ஒரு கிளாத் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரு கொலாபரேஷன் மாதிரி செஞ்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு போட்டோ வந்து நம்ம போடலாம் இந்த மாதிரி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, தேங்க்ஸ், இந்த ட்ரெஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து தான் நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் நீங்க வந்து இது பண்ணலாம், உங்களோட லொகேஷன் பேஸ்டா வந்து நீங்க டேக் பண்ணி போடலாம். அதுக்கடுத்து அந்த ஸ்டோரி ஹைலைட்,
நான் காட்டினல இப்ப இந்த ப்ரொஃபைல்ல அது மாதிரி நீங்க ஸ்டோரி வந்து ஹைலைட் பண்ணி வந்து போடலாம். பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாமே போடலாம். இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும். இதோ DM ஃபார் கொலாபரேஷன், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வந்து ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி வந்து கொலாபரேஷன் இருக்கவங்க கிட்ட நீங்க போட்டீங்கன்னா வந்து உங்களோட ப்ராடக்ட் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீயாவோ பெய்டோ. அந்த மாதிரி நீங்க வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து இப்போ ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அது பின்னாடி ஃபாலோ மீ அப்படின்னு ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி நீங்க கொடுக்கலாம். இப்ப யூடியூப் வீடியோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், பிரஸ் தி பெல் பட்டன் ஃபார் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நீங்க உங்க போஸ்ட்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்ப ஏதாவது ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். லைக் டிக்டாக்ல எல்லாம் ரொம்ப ட்ரெண்டா சாங்ஸ் போகும். அந்த சாங்ஸ்லயும் நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணணும். எது பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு போஸ்டர் ஒரு நாளைக்கு போட்டுறணும். இல்ல ஒரு வாரம் கழிச்சுதான் போடுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பிக்கப் ஆகும். அதுவும் நீங்க ஒரு வாரத்துக்கு கழிச்சுதான் ஒவ்வொரு போஸ்டும் போடுறீங்கன்னா உங்க போஸ்ட் ரீச்சே ஆகாது. கண்டினியூஸா நீங்க போட்டுட்டே இருந்தாதான் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து சோ இவங்க கன்சிஸ்டன்டா இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். அதனால கன்சிஸ்டன்டா இருங்க. நீங்க வந்து யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க. யார் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க, எந்த போஸ்ட் வந்து நிறைய ரீச் ஆயிருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது நான் இந்த அனலைஸ்ல காட்டினேன்ல, இந்த இன்சைட்ல இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த ஃபாலோவர்ஸ் வந்து யார் எந்த இதுல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஏஜ் குரூப் ஏத்த மாதிரி நீங்க உங்க போஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த போஸ்ட் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த ஹேஷ்டேக் ரிலேட்டடா இந்த போஸ்ட் ரீச் ஆயிருக்கா, சோ அப்ப வந்து நீங்க உங்க ஹேஷ்டேக் இது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி போடலாம் அப்படி சொல்லிட்டு. சோ நீங்க வந்து அது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போஸ்ட் போடாம நீங்க வந்து மத்த பிளாட்ஃபார்ம்லயும் போடலாம். இப்ப ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து என்னோட ஷாப் இன்ஸ்டாகிராம்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஆன்லைன் ஷாப், நீங்க வந்து விசிட் பண்ணலான்ற மாதிரி நீங்க பண்ணலாம். இப்போ உங்களுக்கு போஸ்ட் போடவே ஐடியா இல்ல, சோ என்ன பண்றேன்னு தெரியலன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட நீஷ், உங்க பிசினஸ் ரிலேட்டடான ஒரு பர்சனோட ப்ரொஃபைல் நீங்க எடுத்து அவங்களோட கண்டென்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் உங்க இன்ஸ்டாகிராமோட இதுல. பட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அவங்கள கேப்ஷன்ல, பிளஸ் டேக் உங்க இஷ்டம் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க அந்த மாதிரி கூட ஷேர் பண்ணலாம் ஒரு போஸ்ட. சோ தினமும் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை கூட நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வே. சோ உங்களுக்கு வந்து கண்டென்ட்டும் இதுவாகாது. நெக்ஸ்ட் அவங்களோட போஸ்டும் நீங்க போட்ட மாதிரி இருக்கும். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஒரு இமேஜ். இதோ இந்த இமேஜ் தான் அது. இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து அவங்க போட்டிருக்காங்க 1 minute meals grilled barbecue made by lovely Katrina at அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஃபுட்னு அந்த அக்கௌண்டோட இது வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன் இவங்க என்ன வேணுமோ போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். உங்க பிராண்ட் பத்தி எல்லாருக்கும் அப்ப தெரிய வரும் நிறைய பேருக்கு. சோ தெரிய வந்தா ஆப்வியஸ்லி அவங்க நிறைய பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட பிராண்ட் வந்து க்ரோ பண்ணும்.
இதுதான் வந்து அவேர்னஸ். உங்க பிராண்ட் பத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். இப்ப நம்ம வந்து எப்படி வந்து இப்ப இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் வந்து என்கேஜ்மெண்ட். அதுலயும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு. லைக் உங்க ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். யார் உங்க ஆடியன்ஸ்னு தெரிஞ்சாதான் அவங்கள வந்து நீங்க கஸ்டமர்ஸா சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து கஸ்டமர் அவதார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்க ஆடியன்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும். உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஏன் வந்து உங்களை விட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் யார் அவங்க ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து இது பண்றாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க, ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வந்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து இது பண்ணலாம். இப்ப என்னோட கஸ்டமர் பர்சனை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட கஸ்டமர் அவர்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கு. என்னோட கேட்டகரி அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு வருவாங்க. லா, ஹெல்த் கேர், ஆட்டோ டீலர்ஷிப். ஏன்னா எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஏஜ் குரூப் வந்து இந்த ஏஜ் குரூப், ஜெண்டர் வந்து எல்லா ஜெண்டர்ஸ், லொகேஷன், இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட சர்வீஸ். நான் என்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இந்த சர்வீஸ் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். இது வந்து என்னோட கஸ்டமர்ஸோட பிஹேவியர். அவங்க ஏன் வந்து என்ன சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணா டைம் எஃபெக்டிவாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப்ஸ் யாராவது இல்ல அப்படின்னா வந்து நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட கஸ்டமர் பர்சனா. இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா உங்க கேட்டகரி தான். இதுலதான் வந்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க. யார் வந்து உங்க கஸ்டமர்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஹவுஸ் ஒய்ஃபா? இப்ப ஒரு அந்த ஆன்வே பூட்டிக் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் யார் வந்து அதுல கஸ்டமர் பர்சனாவா இருப்பா. லேடிஸ், கிட்ஸ், டீனேஜர்ஸ், அந்த இவங்க தான் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அப்ப அவங்க ஏஜஸ் என்ன அப்படின்னா வந்து 5 to 40+. இதுதான் வந்து என்னோட இதுவா இருக்கும். ஜெண்டர் வந்து உமன், லொகேஷன் வந்து சென்னை, இந்தியா தான். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன? க்ளோத்ஸ் விற்கிறேன், ஜுவல்லரி, நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ். இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஏன் அவங்க என்கிட்ட வாங்குவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னா ரொம்ப பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி பர்சன்ஸை டார்கெட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து லேசியா இருக்கலாம் அவங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆன்லைன்ல ஷாப் பண்ணிட்டாங்கன்னா நேர்ல போய் அவங்க ஷாப் பண்ண அவசியம் இல்லை. ஸோ டைம் எஃபெக்டிவா இருக்கணும். நெக்ஸ்ட் நேர்ல போய் ஷாப் பண்றதுக்கு காசு அதிகமா இருக்கலாம், ஆன்லைன் ஷாப்பிங்ல கம்மியா இருக்கலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து உங்களோட கஸ்டமர் அவதார் பர்சனா. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சிச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்கள நீங்க டார்கெட் பண்ணி இது பண்ணலாம். எப்படி நீங்க டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னதுதான். இப்போ உங்க காம்படிட்டர் ப்ரொஃபைல் எப்படி போய் நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி உங்க டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட போய் நீங்க பேசுங்க. அவங்க போட்டோனா லைக் பண்ணிட்டு வாவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும், ஓ யார் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்கான்னு பார்த்து உங்க ப்ரொஃபைல் அவங்க விசிட் பண்ணி ஃபாலோவர்ஸா மாறலாம். உங்களோட பிசினஸ்க்கு ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்ப என்னோட கோல் வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸோட கோல் வந்து எல்லா யார் யாருக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வேணுமோ அவங்களுக்குலாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணும். அதுதான் அது என்னோட கோல். அதை நோக்கி தான் நான் வந்து இப்ப போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஒரு கோல். நெக்ஸ்ட் உங்க கான்வர்சேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட. எப்படின்னா எப்ப பார்த்தாலும் போஸ்டே பிக்சர்ஸே நீங்க போடாம நீங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அதுல நீங்க வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா நெக்ஸ்ட் போஸ்ட் நீங்க என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க, அந்த மாதிரி நீங்க வந்து கேட்கலாம்.
இப்ப வந்து நீங்க வந்து ரீட்டைல் பிசினஸ் ரீட்டைல் பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம் எந்த க்ளோத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாடல் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவா வந்து நீங்க போஸ்ட் போடணும். லைக் இப்ப நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடுங்க. இல்ல ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அதுவும் நீங்க வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுங்க. பிளஸ் வந்து இன்டராக்டிவா போடுங்க. உங்க கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட பேசுற மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் வீடியோ போடுங்க. அந்த மாதிரி நிறைய போடுங்க. இப்ப நிறைய பேர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி நீங்க அது பண்றீங்க என்னன்ற மாதிரி போடுங்க. ஸோ கிரியேட்டிவா போஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா வந்து நீங்க மெசேஜ் அனுப்புங்க, ரீச் பண்ணுங்க. யாராவது உங்க ஃபாலோவர் அனுப்புனாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் வந்து மெசேஜ் அனுப்பலாம். இந்த டாக்டிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்க ஃபாலோவர்ஸ்க்கே நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி நியூ க்ளோத்ஸ் வந்து வந்திருக்கு, வேணும்னா வந்து பாருங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரீயா ப்ராடக்ட் நீங்க இது பண்ண போனீங்கன்னா அதுவும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணி நீங்க வாங்குங்க, ஃப்ரீ ப்ராடக்ட் வருது, அது நீங்க பாருங்க வந்து அப்படி சொல்லிட்டு. ஆஃபர்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். எல்லாருமே வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்? அப்பதான் கஸ்டமர்ஸ் அவங்கள தேடி வருவாங்க. அதுக்காக ஒரு மந்தே இருக்கு, ஆடி மாசம் அப்படி சொல்லிட்டு. ஆடி தள்ளுபடி, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலே ஆஃபர் போடுறது எதுக்கு? ஒரு கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட வரணும் அப்படி சொல்லிட்டு தான். சோ வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க. இப்ப வந்து ஏதாவது ஒரு பிக்சரை வந்து போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கு, இது வந்து ஃபியூ ஹார்ஸ்லயே வந்து இந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்சிரும், சோ வந்து போடுங்க. இது வந்து என்ன பண்ணும்னா எல்லாரும் ரெகுலரா வந்து என்னென்ன போஸ்ட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வைக்கும். இந்த மாதிரி இப்ப டிஸ்கவுண்ட் இப்போ போடுறாங்களே எப்பன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடய உங்களோட போஸ்ட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சோ இந்த டாக்டிக்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்ப அமேசான் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் டாலர் ஆஃபர் அந்த மாதிரி வருது, பிக் இந்தியன் சேல் அந்த மாதிரிலாம். சோ வந்து இந்த இது கண்டிப்பா வந்து இது ஆகும், எஸ்பெஷலி வித் இந்தியன்ஸ். நம்ம நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இது பண்ணி பழகிட்டோம். சோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டாலே எல்லாரும் போய் பார்ப்பாங்க. உங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்க வந்து நல்லா வச்சிருக்கணும். லைக் இப்ப யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும். அவங்களுக்கு 12 o'clock இருந்தாலும் சரி. அப்பதான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். ஓகே, நைட் ஆனாலும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தவங்களுக்கும் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இல்லைன்னா நீங்க சொல்லிடணும், நீங்க வந்து 8 PM வரையும் நீங்க மெசேஜ் பண்ணா அதுக்கு மேல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஹெல்ப் பண்ணும்னா கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு இதுவா இருக்கும். இப்ப நீங்க வந்து வாட்சஸ் விக்கிறீங்க, அதுக்கு வந்து வாரண்டி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க போடலாம் உங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்ப நம்ம வாங்கினாலும் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு இது வரும், ஒரு ட்ரஸ்ட். அதை நீங்க கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்க கம்யூனிட்டில வந்து நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். இப்ப வந்து யாராவது உங்க ஃபாலோவர்ஸ்லயே யாராவது ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட் இல்லாம ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்ப ட்ரஸ்ட் வந்து இன்னும் நல்லா அதிகமாகும். நெக்ஸ்ட் உங்க ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். சோ உங்க ஸ்டோரி பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் கேட்பாங்க. ஒண்ணு உங்க கம்பெனியோட ஸ்டோரி வந்து என்னன்ட்டு நீங்க சொல்லுங்க, எப்படி அது உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து நீங்க பில்ட் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட ஓன் கதையை கூட நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி நீங்க ஒரு பிசினஸ் வந்து ஒரு பர்சனல் பிராண்டா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து ஒரு பீப்புளை தான் நம்புவாங்களே தவிர ஒரு பிராண்டை நம்ப மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ். அவர் எப்படி சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டே வந்து எல்லாம் இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் பிராண்டுனாலே அவர் ஃபேஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. சோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அதனால உங்க ஸ்டோரி நீங்க சொல்லுங்க. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்களே பர்சனலா இன்டராக்ட் பண்ணுங்க. அப்படின்னா வந்து நிறைய பேர் கண்டிப்பா இது பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து வீடியோ வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. பிஹைண்ட் த சீன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆபீஸ்னா உங்க ஆபீஸ் பத்தி காட்டுங்க. நீங்க இதுதான் என் ஆபீஸ், இதெல்லாம் இருக்கு, இதுதான் என் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிசினஸ் அப்படின்னா நீங்க வந்து அது கூட பண்ணலாம். போய் எப்படி நீங்க வந்து அந்த கிராஃப்டை உருவாக்குறீங்க அப்படின்னு காட்டலாம். ஸோ இதுதான் வந்து டெல் மீ யுவர் ஸ்டோரி. அதுக்கடுத்து அனலைஸ் யுவர் கண்டென்ட். உங்க கண்டென்ட் நீங்க வந்து எப்படி போடுறீங்கன்ற விட அந்த கண்டென்ட் நீங்க அனலைஸ் பண்றதுலதான் இருக்கு எல்லாமே. எந்த வந்து சோசியல் மீடியா நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் லீட் கொடுக்குது? லைக் நீங்க வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாம எஃபில போடுறீங்க, லிங்க்டின்ல போடுறீங்க, ட்விட்டர்ல போடுறீங்க அப்படின்னா எந்த போஸ்ட் உங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணணும். அதுக்கடுத்து எந்த போஸ்ட் நல்லா உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் எந்த டைம்க்கு நீங்க அப்டேட் பண்ணது வந்து அந்த போஸ்ட் ரீச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே டைம்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணலாம். டைமிங்ல வந்து போஸ்ட் பண்றது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் வர மாட்டாங்க, பிளஸ் அந்த டைம்க்கு வந்து உங்க போஸ்டுக்காக நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எந்த ஏஜ், லொகேஷன் எல்லாம் வராங்கன்றது பாக்குறது முக்கியம். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எங்கேஜ் ஆகணும்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட உங்க ஃபாலோவர்ஸை வந்து நீங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும். அது எப்படி அப்படின்னா வந்து ஒண்ணு நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு அதை ஃபில் பண்ணலாம். லைக் நீங்க வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போல் கிரியேட் பண்ணிட்டு அந்த போல்ல வந்து நீங்க கேட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட் வேணும் கமெண்ட் பண்ணுங்க கீழே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், பிளஸ் அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்குதோ அப்பதான் எல்லா பீப்புளும் அங்க வந்து ஜாயின் ஆவாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு டே வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு வீக் 7 வீக்ஸ்னா அதுல வந்து சண்டே இப்ப செலக்ட் பண்ணி அது ஃபேன் வீக் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். இப்போ ஒரு டேவை வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஃபாலோவர் வந்து நீங்க வந்து இது பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம். லைக் சண்டே நீங்க வந்து எந்த ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க, நல்லா நோட் பண்ணீங்க, எல்லாத்துலயுமே உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ரொம்ப இன்டராக்டிவா இருக்கிற ஒரு பர்சனை வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம் உங்களோட ஸ்டோரியிலயோ இல்ல போஸ்ட்லயோ. இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த பிசினஸோ இந்த பேஜோ வச்சிருக்காங்க, நீங்க வந்து போய் லைக் பண்ணலாம், இவர் வந்து ஒரு சூப்பர் ஃபேனா இருந்தனால எல்லாரும் இவரை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். எப்போ வந்து ஒரு ஃபேனை நீங்க வந்து அக்னாலேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு வந்து நம்மளோட லிஸ்ட் அங்க போகணும், நம்மளோட ப்ரொஃபைலும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க இது ஒரு சான்ஸா இருக்கும்னு உங்க ப்ரொஃபைல வந்து இது பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேர் இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு வேஸ் நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ராக்ஷன், பர்சனல் இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க பர்சனலா போய் எவ்வளோ உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்க வந்து பண்ணுங்க. சும்மா ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் நீங்க போடுறதுல வந்து என்ன ஆக போகுது, அது ஒரு ஈஸியான விஷயம் தானே. ஸோ நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த ஒரு வீக் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் வந்து உங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சாச்சு, அவங்களை எப்படி வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரி அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெய்ட் ஆட்ஸ். நீங்க வந்து இப்ப பெய்ட் ஆட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் போட்டா உங்களுக்கு 200 ருபீஸ்க்கு ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி தான் வந்து பெய்ட் ஆட்ஸ் ஒர்க் பண்ணும். எப்படின்னா இப்ப இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் படி அது உங்க எல்லாரோட ஃபீடையும் தெரிஞ்சு வச்சிருக்கும், உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ உங்களோட பிஹேவியர் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க வாங்குவீங்க, இல்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து உங்க கஸ்டமர்ஸ் வாங்க வைக்கும். அதுதான் வந்து பெய்ட் ஆட்ஸோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் லைவ். நீங்க வந்து லைவ்க்கு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் உங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க லைவ்ல.
அப்ப லைவ்லயே வந்து நீங்க கொஸ்டின்ஸ் அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்க லைவ் போகலாம். ஏதாவது பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்னோட ஆன்லைன் ஷாப் இன்ஸ்டாகிராம்ல இருந்ததை நான் வெப்சைட்க்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். நியூ ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ண போறீங்கன்னா அதோட டீசர் மாதிரி பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சும்மா அதை பத்தி சொல்லலாம். ஒரு கான்டெஸ்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அதான் இது லாஸ்ட் வந்து லைவ் Q&A செக்ஷன் வந்து நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா லைவா அப்படின்னா நீங்க தான் போறீங்க. ஸோ ஒரு பிராண்டா இல்லாம ஒரு பர்சனல் கனெக்டோட உங்களுக்கு வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட ஒரு கனெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இந்த லைவோட ஸ்பெஷல். அதுக்கடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வந்து எப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதுல வந்து நம்ம ஒரு பிக் அந்த மாதிரி இது பண்ணி நிறைய ஹேஷ்டேக் அங்க யூஸ் பண்ணலாங்க. ஹேஷ்டேக் இருக்கு. பிளஸ் நீங்க சாங் எது வேணுமோ நீங்க பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸோட இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. ஸ்வைப் அப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஃபீச்சர் தான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்து இப்ப அந்த ஸ்வைப் அப் ஃபீச்சர்ல நீங்க ஒரு லிங்க் ஆட் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட் பேஜ்க்கே அந்த லிங்க் கொண்டு போய் விடலாம். இல்ல உங்க பிளாக் இருக்குன்னா அந்த பிளாகுக்கே அந்த லிங்க் கொண்டு போய் விடும். சோ நிறைய பேர் போஸ்ட் பாக்குறதை விட ஸ்டோரிஸ் பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து இது பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பிராண்டுக்கான ஒரு சேல்ஸ் கன்வர்ஷன் வந்து நடந்துரும். ஏன்னா இது டைரக்டா உங்களோட ஸ்டோரியில இருந்தே உங்க ப்ராடக்ட்க்கு கொண்டு போயிடும். சோ வந்து இந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் கால் டு ஆக்ஷன். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம போஸ்ட்ல ஒரு கால் டு ஆக்ஷன் ஆட் பண்ணலாம், பயோல ஆட் பண்ணலாம், உங்க ஸ்டோரியில ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த இப்ப நான் சொன்னது. ஸோ போஸ்ட்ல நீங்க எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு போட்டோ போட்டு ஒரு நடுவுல லாஸ்டா ஒரு ஹார்ட் போட்டு டபுள் டேப் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். இல்லைன்னா வந்து ஒரு போஸ்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி ஒரு 5 ஃப்ரெண்டை நீங்க டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போடலாம். அந்த 5 பேரை வந்து நீங்க டேக் பண்ணுங்கன்றதுதான் வந்து கால் டு ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அதான் போஸ்ட் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி வந்து நீங்க டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு gift கிடைக்கும். அதுதான் வந்து கான்டெஸ்ட் அனௌன்சிங் போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து டேக் பண்ண சொல்றது உங்க ஃப்ரெண்ட. அது பேசிக்கலி இந்த எல்லாமே ஒண்ணுதான். இப்போ வந்து ஒரு கான்டெஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஹேஷ்டேக் வந்து உங்க ஃபாலோவர்ஸ் போட சொல்றது. அதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஷூ வந்து அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க போட்டோல உங்களோட பிராண்ட் நேம் வந்து அவங்க ஹேஷ்டேக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்க இது அது ஒரு கான்டெஸ்ட். இப்ப நிறைய அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப உங்களோட பிசினஸ், இப்ப என்னோட பிசினஸ் வந்து ஒரு கிளாத் பிசினஸ் அப்படின்னா வந்து இப்ப அவங்க ஏதாவது ஒரு கிளாத் என்னோட கம்பெனில இருந்து வாங்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு போட்டோவா போடலாம். போட்டு என்னோட பிராண்ட் நேம் போடலாம். அதுல யாரு வந்து போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து நான் கொடுக்குற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நிறைய பண்ணியிருந்தா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே. இப்ப பூஸ்ட் வந்து அந்த இது போடுறாங்க. யார் வந்து அதிகமா வந்து சப்போர்ட் பண்றீங்களோ இந்த ஆப்ல இது பண்ணுங்க, அதுல உங்களை செலக்ட் பண்ணி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். பயோது வந்து அங்க லிங்க், வெப்சைட் லிங்க், அந்த லிங்க் கேட்கும். அங்க வந்து கால் டு ஆக்ஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் லிங்க் பிளஸ் வந்து நீங்க வாங்குங்கன்ற மாதிரி. சோ அதுதான் பயோட கால் டு ஆக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இங்க. இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றது. உங்களோட கண்டென்ட் வந்து எப்படி நீங்க இது பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட பிசினஸ் நீஷ் சூஸ் பண்ணுங்க. என்னோட பிசினஸ் வந்து ஆம்பே பொட்டிக். அது வந்து கிளாத் ரிலேட்டடான ஒரு பிசினஸ். அதுதான் என் டாபிக். அது ரிலேட்டடா வந்து நான் போஸ்ட் வந்து போடணும் இங்க. லைக் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் போடணும். சும்மா வந்து நான் என்னோட போட்டோவே இந்த கிளாத் போட்டோவே போட்டுட்டே இருந்தா
நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க. லைக் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற ஃபாலோவர்ஸ் தான் வாங்கிட்டே இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா வந்து வாங்குவாங்க. ஆனா இப்ப நான் எப்படி ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் உருவாக்க முடியும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கிளாத் விக்கிறேன். காஞ்சிபுரம் பட்டு. அந்த பட்டு அந்த சில்க் saree பத்தி நான் இப்போ ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா அதோட ஃபேக்ட்ஸ் பத்தி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி போஸ்ட் நான் போட்டேன். அப்ப அவங்க லேர்ன் பண்றாங்க ஒரு விஷயத்த. அப்ப அவங்க உங்க ஃபாலோவர்ஸா மாறுவாங்க. அந்த ப்ராடக்ட்டையும் வந்து அவங்க வாங்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். எப்போ உங்க கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்றீங்களோ, அவங்களுக்கு தெரியாதது தெரிய வைக்கிறீங்களோ, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேல்ஸ் நடக்கும். அதுதான் வந்து யூசர் கண்டென்ட். நெக்ஸ்ட் உங்க கம்பெனி கல்ச்சர் பத்தி நீங்க வந்து போஸ்ட் போடலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் உங்க எம்ப்ளாயீஸ் இல்ல உங்க கம்பெனி எப்படிப்பட்டது அந்த மாதிரி. கஸ்டமர் ஸ்டோரிஸ். இப்ப யாராவது வாங்குனாங்க அந்த பொருளை அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போடலாம். பிஹைண்ட் த சீன் போஸ்டும் அப்படிதான். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நெக்ஸ்ட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். எப்படி வந்து போஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்றது? போஸ்ட் என்னால் தினமும் போட முடியாது. ஸோ என்ன பண்றது அப்படின்னு. இதுக்கு சொல்யூஷன் ரெகுலரா போஸ்ட் நீங்க போட்டே ஆகணும். அப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து உங்களோட போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு காட்டும். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க உங்க பொருளை வாங்குறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் போடுங்க ஒரு நாள். 10 ரெலவெண்ட் ஹேஷ்டேக் அது போதும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போஸ்ட் 5 தினமும் வந்து நீங்க போட்டீங்கன்னா பெனிஃபிட். இல்ல ஒரு 3 கூட நீங்க போடலாம். 15 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடணும் அப்படின்றாங்க. ஆனா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கேட்ட மாதிரி 5 அந்த மாதிரி கூட நீங்க போடலாம். 5 ஆர் சம்திங். நெக்ஸ்ட் லைவ் போங்க. ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து உங்களால தினமும் போஸ்ட் போட முடியல, ஆனா உங்க பிசினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன். அங்க நிறைய ஆப் இருக்கு நீங்க போஸ்ட் போடுறதுக்கு. லைக் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் நான் சஜஸ்ட் பண்ணல, ப்ரிவ்யூ. அது கூட இந்த மாதிரி ஒரு ஆப் தான். ஷெட்யூல் பண்ணி நீங்க போஸ்ட் போடலாம். நீங்க கூகுள் பிளேல தேடினாலே நிறைய உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஹையர் பண்ணலாம். ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி நீங்க ஹையர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணலாம் உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இது நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் முன்னாடி என்கேஜ்மெண்ட்லயே. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம போஸ்ட் வந்து வியூ இன்சைட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்க போஸ்ட் கீழே. அதுல நீங்க போய் பார்த்தாலே இந்த போஸ்ட் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, ஹேஷ்டேக் மூலியமாவா இல்ல உங்க ஃபாலோவர்ஸ் மூலியமாவா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த போஸ்ட் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அது ரிலேட்டடாவே நிறைய போஸ்ட் போடுங்க. ஓரளவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப இதுதான் வந்து எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து பை பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து எப்படி உங்க கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறவங்கள போக விடாம பாத்துக்கிறதுன்னு பாப்போம். டெஸ்டிமோனியல்ஸ். இப்ப யாராவது ஒரு பொருளை உங்ககிட்ட வாங்கினாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்க உங்களோட ஸ்டோரிஸ்ல, போஸ்ட்ல இல்லைன்னா நீங்க பிரைவேட்டா வந்து உங்க எல்லா ஃபாலோவர்ஸ் கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஒரு வீடியோ நீங்க வந்து போடலாம். இந்த மாதிரி அவங்க வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணா நீங்க செக் பண்ணுங்க அவங்க ப்ரொஃபைல்ல அப்படின்னு. நெக்ஸ்ட் உங்களோட அந்த பை பண்ண கஸ்டமர்ஸ் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல மென்ஷன் பண்ணி கூட போடலாம். இத பத்தி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அது கூட நீங்க இங்க போடலாம். இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் கஸ்டமர் சப்போர்ட். நீங்க 25/7 வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் மாதிரி உருவாகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும் உங்க ஆடியன்ஸ் பத்தி. எப்படி வந்து உங்க ஆடியன்ஸோட பிஹேவியர் என்ன, அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்ற மாதிரி. அது இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி, உங்களோட ப்ராடக்ட் பத்தி. அது வந்து நீங்க
எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு பண்ணீங்கன்னா கூட அவங்க உங்களோட கஸ்டமர்ஸா மாறுவாங்க. சோ எங்க இருந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட போஸ்ட்ல இருந்து உங்க காம்படிட்டரோட போஸ்ட்ல இருந்து நீங்க எடுக்கலாம். இப்போ உங்க காம்படிட்டர் போஸ்ட்ல நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது உங்க காம்படிட்டர் வந்து ரிப்ளை பண்ணாம விட்டுருக்கலாம். அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீட். நீங்க என்ன பண்ணலாம், அதை பத்தி போஸ்ட் போட்டுட்டு உங்க காம்படிட்டர் சைட்ல இருக்க அந்த பர்சனுக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே, கேட்டீங்களே ஒரு கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து உங்க ஹெஃபியோட பேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அது கீழ எல்லாம் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து உங்க சோஷியல் மீடியாலயே எஜுகேட் பண்ணலாம் உங்க கஸ்டமர்ஸ. லைக் இப்ப என்னோட ஆம்பே புட்டிக்ஸ்லயே வந்து கிளாத்ஸ் பத்தி இருக்குன்னா, நான் அதுக்கேத்த மாதிரி வீடியோ போடலாம். இந்த கிளாத்தோட மெட்டீரியல் இந்த மாதிரி அதை பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அப்ப அவங்க என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். சோ அவங்க வந்து நினைப்பாங்க ஓகே அப்படின்னு நம்மள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து நிறைய ஃப்ரீ கொடுக்கணும் உங்க கஸ்டமர்ஸ்க்கு. நிறைய இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒகேஷனலி நீங்க ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸாவே இருப்பாங்க எப்பயும். ஏன்னா ஃப்ரீ வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தானே. இப்ப வந்து ஒரு கேஸ் ஸ்டடி, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஆக்சுவலி கேரி அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஒரு வைன் பிசினஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ட்விட்டர்ல வந்து அவர் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். சோ அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து என்ன ட்வீட் பண்றாங்க என்னன்ட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். சோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இட். அவர் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பர்சன் மட்டும் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் வச்சு வந்து போட்டுட்டே இருந்திருக்கான். இப்ப அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னா வாவ் இஸ் மை ஹீரோ அப்படின்னு, தோத்துட்டா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் டோனியே எடுத்துக்கோங்க. இப்ப மேட்ச் வந்து விளையாடுறாரு. சோ எப்படி விளையாடுறாரு அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ஃபேன்ஸ் என்னெல்லாம் போடுறாங்க. அதுல ஒரு ஃபேனோட இது வந்து இந்த கேரி வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சோ வந்து ஓகே டோனியோட ஃபேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனியோட சைன் பண்ண டிஷர்ட் வந்து அவரு சென்ட் பண்ணிருக்காரு. சோ வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு ரிப்ளையும் வரல, இது தேங்க்ஸ்ன்ற கூட ஒரு ரிப்ளை வரல. சோ அவர் சரி ஓகே அப்படின்னு விட்டப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. $48,000 US வந்து ஒரு ஆர்டர். அது வந்து பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து விராட் கோலியோட ஃபேன் போல இருக்கு. அவர் வந்து அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னா டோனி சைன் பண்ண டிஷர்ட் வந்து நீங்க அனுப்பிச்சிருக்கீங்கன்னு. சோ வந்து நான் விராட்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்திருக்காரு. சோ வந்து இதுதான் வந்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் வரும். அதோட பவர் தான் வந்து இந்த ஆர்டரே. சோ அதுதான் வந்து ஒரு சின்ன கேஸ் தெரியும். சோ இத கண்டிப்பா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க கஸ்டமருக்கு வந்து அவங்கள நோட் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிஃப்ட் அனுப்புங்க. அவங்கதான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகி உங்களோட ஃபேனா கூட ஆகலாம். சோ இதுதான் வேர்ட் மார்க்கெட்டிங்னாலே வேர்ட் டு மவுத் மார்க்கெட்டிங் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. 4-5 பேர்கிட்ட ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அததான் நம்புவாங்க. ஒரு பிராண்ட் வந்து சொன்னா நம்ப மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ், நெக்ஸ்ட் லலிதா ஜுவல்லர்ஸ் கூட இப்ப வர்றாரு. அதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ். சோ வந்து இப்ப நம்ம எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துட்டோம். சோ லாஸ்ட் செக்ஷன் வந்து டிப்ஸ். நீங்க வந்து உங்க சோசியல் மீடியாலயே வந்து உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. பட் அதையே ட்ரஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. எக்ஸாம்பிள் டிக்டாக் ஒரு நைட்லயே மூடிட்டாங்க. பில்லியன்ஸ்ல ஆட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேரோட இது அப்படியே போயிடுச்சு. அவங்களுக்கு ரீஃபண்ட் நடந்துச்சு என்னன்னு தெரியல. பட் பிசினஸ் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்க பேஸ் பண்ணி இருந்தவங்களுக்கு போனதுதான். சோ அதனால நீங்க வந்து அத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு டொமைன் வாங்கிக்கோங்க, வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் லார்ஜ் பிசினஸ் அந்த மாதிரி. சரி இது உங்க பேஷனுக்காக பண்றீங்கன்னா இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரைப் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா டெலகிராம் இப்போ வந்து அதுதான் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. யாராவது இப்போ குரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே வந்து அவங்க டெலகிராம் நம்பர் அதுதான் கொடுக்குறாங்க. சோ டெலகிராம் அக்கௌண்ட் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இல்லைன்னா ஃப்ரீ கொடுங்க. ஃப்ரீயா கொடுத்தா உங்க கான்டாக்ட் வாங்கிக்கோங்க. லைக் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். இமெயில் ஐடி எப்பவுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனா கூட நீங்க இமெயில்ல வந்து வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்ணி நீங்க எல்லா உங்க கஸ்டமர்ஸையும் அங்க நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ். இப்போ புதுசா வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்னு வந்திருக்கு. சோ நீங்க அதுலலாம் கூட உங்க ப்ராடக்ட் வீடியோ அதெல்லாம் எடுத்து போடலாம். அது கூட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இதுதான் வந்து உங் டிப்ஸ் உங்களோட சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்றதுக்கு. இத பேஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் ஃபாலோவர்ஸ் வர வச்சு. சோ உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்துச்சுன்னா இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். Anyone, any questions? ஹலோ, அன்மியூட் பண்ணி நீங்க क्वेश्चंस கேட்கலாம். இல்ல நீங்க மெசேஜ்ல கூட நீங்க உங்க क्वेश्चंस கேட்கலாம். நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஹலோ, ஹலோ. கேளுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன செஷன் क्वेश्चन இருக்கு? இல்ல கொஸ்டின் இல்ல, லைக் செஷன் வந்து இது வரைக்கும் இவ்வளவு கிளியரா வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த டவுட்ஸ்லாம் வந்து நிறைய இதுல கிளாரிஃபை ஆச்சு. எப்படி வந்து ஒரு இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. Thank ஹலோ. you. Thank you so much. யா நீங்க தேங்க்யூ. ஹலோ. இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றீங்க? ஹலோ. சொல்லுங்க. செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஃபர்தரா உங்களை கம்யூனிகேட் பண்ணோன்னா உங்க மெயில் ஐடி கொஞ்சம் போட்டு விட்டுடுறீங்களா கொஞ்சம் chat பாக்ஸ்ல, so that we can communicate further. ஓகே, thank you. இதோ இப்ப போறேன். நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. Thank you everyone. பட் நீங்க क्वेश्चन கேட்கலாம். இப்ப நீங்க ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க, அது எப்படி வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றது, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கூட நீங்க என்னோட கேட்கலாம். பேசிக் क्वेश्चन வந்து ஒன்னு இருக்கு. shall I post that now? நீங்க கேளுங்க இப்படி. ஓகே. ஆக்சுவலி என்னோட क्वेश्चन என்னன்னா, மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து we have followers, right? நார்மலா வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வராங்க, ஓகே. பட் ஒரு 2 or 3 டேஸ்ல சடனா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே அன்ஃபாலோ ஆயிடுது. ஐ டோன்ட் நோ த ரீசன். நம்ம டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் ஸ்டில் வந்து எப்படி அன்ஃபாலோ ஆகுது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுல வந்து ரெண்டு விதமான ஒரு ஆன்சர்ஸ் இருக்கு. ஒண்ணு, அவங்க வந்து இப்போ உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா திருப்பி நீங்க அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்க அன்ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. செகண்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிருக்கலாம். அடுத்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம், சோ அவங்க போயிருக்கலாம். தேர்ட் ஒரு ரீசன் என்னன்னா வந்து, இப்ப நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னே சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க ஃபாலோ பண்ண பிறகு அவங்க அன்ஃபாலோ பண்ணி போயிருவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் இதுதான் வந்து பெருசாகணும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இவங்கெல்லாம் உங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலி வந்து இப்ப நம்மள ஃபாலோ பண்ற ஒரு லிஸ்ட் இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு சில இதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், ரைட்? சில பேஜஸ் நானும் ஃபாலோ பண்றேன், பட் சடன்லி ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அன்ஃபாலோ பண்ணாமலே சம்டைம்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து கூட அன்ஃபாலோ ஆயிருக்கு. எனி ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அதுல? இருக்கு ஆக்சுவலி. எப்படின்னா வந்து சில டூல்ஸ் இருக்கு அதுக்குன்னு, ஃபாலோ அன்ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். அது எப்படின்னா உங்களுக்கு தெரியாம உங்களோட அக்கௌண்ட்டே வந்து அன்ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க ஃபாலோ மத்தவங்கள்ட்ட பண்றீங்களா, அது கூட அன்ஃபாலோ வந்து அந்த பர்சன் வந்து பண்ண வச்சிடலாம். ரெலவெண்டா இல்லைன்னா நீங்க கூகுள் பிளேல போய் தேடினாலே வந்து நிறைய அந்த மாதிரி கிடைக்கும் ஆப்ஸ்லாம்.
ஓகே ஓகே. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்துச்சு. நான் ஒரு பர்சன் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் சடனா அன்ஃபாலோ ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க திருப்பி என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க, திருப்பி எனக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து அது அல்காரிதம் ஏதாவது மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. நான் வந்து ஒரு ரைட்டிங் பேஜ் வச்சிருக்கேன், த டிஎஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு வந்து நான் இப்போ ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபிட்ல போடணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆப் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்? நான் இதுக்கு முன்னாடி கேன்வா வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் அது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை. சிம்பிளா பட் கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி எதுவும் ஆப் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஆக்சுவலி நீங்க குரோம்ல போட்டாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆப்ஸ் எல்லாமே. இன்ஸ்டாகிராம் ஆப் அந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து தெரியும். இதோ நோ கிராப் பிக் ஃபார் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய நீங்க வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது வந்து நீங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து என்னோட இமெயிலுக்கு நீங்க இமெயில் பண்ணுங்க, நான் வந்து சில ஆப்ஸ் பர்சனலா சஜஸ்ட் பண்றேன். இப்ப நான் அதை பத்தி சர்ச் பண்ணி வைக்கல. சோ ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, அப்ப வந்து தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். இந்த செக்ஷன் உங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வெபினார் நான் வச்சேன்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்குலாம் இன்வைட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். பாய். பாய்.